உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, நீங்கள் ஹீரோன்ட்டு. இப்போ புதுசாக வந்து டேரக்டர்னு சொல்லும் போது வேறு ஹீரோ சார், ஆனால் வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை வந்ததா உங்களுக்கு? இல்லை, நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா, எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு க்ரீட். ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்தில் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். ஆனாலும் எனக்கு இன்னும் நிறையா கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஸோ எப்போவுமே எங்கள் பேனரில், எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜஸில் நான் எப்போவுமே கதை கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா, கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டப்போ நான் இமீடியட்டாக எக்ஸைட்டட் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஃபோக்லோரில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஊரில் ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தென் இதில் நம்ம குரூப்பில் இந்த டீமில் இருந்த நிறைய பேர், நான் இப்போ நிமிஷ் பங்களானில் ஜேக்ஸ் நிறைய படங்கள் நாங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது, அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் டாமினிக் நிமிஷ் அவங்களோட வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எப்போவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்போவுமே அது ஒரு கான்ஃபிடென்ஸ். எல்லா படத்துலையும் அதான் ஒரு மேரேஜ், அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில். ஸோ அவங்க பக்காவாக இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தென் வி ஹேட் டு ஃபைண்ட் சந்திரா அண்ட் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ். அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. நாங்கள் புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டு தான் ஷூட் போனது. அந்த டைமில் ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர், ஐ திங்க் மேபி அ பாக்ஸிங் கோச் சம்திங் வி ஃபவுண்ட். இல்லைன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோ இஸ் கல்யாணி. எங்கேயோ போனேன், சாரி.